பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு முறை கையில காயம் ஏற்பட்டு ரத்தம் ஆறாக வழிந்தோடியது. இதை பார்த்த பாண்டவர்களின் மனைவியான திரௌபதி தன் புடவையுடைய தலைப்ப கிழிச்சு கிருஷ்ணரின் மணிக்கட்டுல கட்டிவிட்டு வடிகிற ரத்தத்தை தடுத்தாங்களாம். நெகிழ்ந்து போன கிருஷ்ணன், உன்னை நான் எல்லா விதமான கஷ்டங்கள்லேருந்தும் எப்போதும் காப்பாத்துவேன்னு திரௌபதிக்கு சத்தியம் செஞ்சு கொடுக்கிறாரு. இந்த சத்தியத்துடைய அடிப்படையில தான் கௌரவர்களுடைய சபையில திரௌபதி துகில் உரியப்பட்டு அவங்க கிருஷ்ணான்னு கதறி கூப்பிட்ட போது புடவைய வளர விட்டு மானத்தை காப்பாத்தினாராம் கிருஷ்ணர். திரௌபதி கிருஷ்ணருடைய கையில போட்ட கட்டத்தான் ரக்ஷா பந்தன் ஆவணி மாதம் பௌர்ணமி நாள்ல வட இந்தியால கொண்டாடுறாங்க. பெண்கள் தங்கள் சகோதரர்களுக்கும் சகோதரர்களாக நினைக்கிறவங்களுக்கும் கையில ராக்கி கட்டி திலகம் இட்டு ஆரத்தி எடுப்பாங்க. இதை ஏத்துக்கிற ஒவ்வொரு ஆணும் அந்த சகோதரியின் பாதுகாப்புக்கும் வாழ்க்கை நலத்துக்கும் உறுதுணையாக இருப்பேன்னு சத்தியம் செய்யறதாக அர்த்தம். வடநாடுகள்ல மட்டுமே பிரபலமாக இருந்த இந்த ரக்ஷா பந்தன் தென்னிந்தியாவிலையும் நிறைய குடும்பங்கள்ல இப்ப கொண்டாடப்படுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சகோதர பாசத்தின் ஒரு அழகான வெளிப்பாடு ரக்ஷா பந்தன். அனைவருக்கும் இனிய ரக்ஷா பந்தன் நல்வாழ்த்துக்கள்.